இப்போ இந்த பக்கம் நம்ம ஜாக்கியால் கமேகமாயாவை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஃபஸ்ட் அட்டாக்கே யூஸ் பண்ணோடனே அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்களாம் வந்து இப்போ அவர் மோசமாக இருக்கார் கோகு, அவரால் யூஸ் பண்ண முடியாது, இப்போ உன் பவர் என்னன்னு காட்டு அப்படின்னோடனே இப்போ கோகு என்ன பண்ணுவார், கமேகமேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அட்டாக் பண்ணுவாருங்க. பார்த்தீங்கன்னா அதை மாஸ்டர் வந்து அழகாக டாட்ச் பண்ணிடுவார். இப்போ கோகு என்ன பண்ணுவார், என் பிளானில் நீங்கள் விழுந்துட்டீங்க, இனிமேல் கமேகமேகாவால தானே நீ வெளில போனோடனே பறந்து உள்ளே வந்தீங்க, இனிமேல் உங்களால் பறக்கவும் முடியாதுன்னு மாஸ்டர் மேலே போனார் பார்த்தீங்களா. உடனே கோகு இங்கே இருந்து போய் மாஸ்டருக்கு வைப்பாருங்க ஒரு ஓச்சோடனே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து மறுபடியும் வந்து வெளியில் போயிடுவார். இதை பார்த்தோன்னே எல்லாரும் கொண்டாடுவாங்க, அவர் வெளியில் போய் விழுந்துட்டாரான்னு. பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் வந்து இந்த இடத்துல போய் வெளியில் ரிங் அவுட் ஆகிடவும் செய்வாருங்க. உடனே மாஸ்டர் பேசுவாங்க, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் ரிங் அவுட்டே ஆகலையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது முனையில் வந்து தன் காலை வந்து குத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவர் ஸ்டெடியாக நிற்பார். இப்போ அம்பையர் பார்த்துட்டு ஆமாம் அவர் இன்னும் ரிங் அவுட் ஆகலை, அவர் இன்னும் போட்டியில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ மறுபடியும் வந்து மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா அதே ரிங்கில் வந்து ஏறி வரவும் செய்வாருங்க. அப்போ சொல்லுவார், உன்ன